பாலிவுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல விஜய் த்ரிஷா கூட ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா விஜயும் த்ரிஷாவையும் சேர்த்து வச்சு பேசாதவங்க யாருமே கிடையாது. இப்போ அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கட்சியோட ஐடி விங்லாம் 24 மணி நேரம் பத்தல வேலை செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வீடியோஸை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கட்சி பத்தி இன்னொரு கட்சியோட ஐடி விங் ரொம்ப தரக்குறைவா பேசுறது, நிறைய அவங்களோட மைனஸ் எல்லாம் எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே மாத்தி 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 இப்படி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான போரே யாருக்கு நடக்குது அப்படின்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடக்குது. டிஎம்கே பத்தி டிவிகே ஐடி விங்ல பயங்கரமா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே ஐடி விங்ல டிவிகேவை பத்தியும் த்ரிஷா விஜய் கேஸ பத்தியும் பயங்கரமா போடுறாங்க. இதுல டிவிக்கு ஐடிவிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்னப்பா விஜய் த்ரிஷா வச்சு போடுறது, நாங்க போடுற ஒரு ஜோடியை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினையும் நிவேதா பெத்துராஜையும் வச்சு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ அவர் பண்ணது தப்பு அப்படின்னா இவங்க பண்றதுக்கு பேர் என்னப்பா அப்படின்லாம் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. உதயநிதி அண்ட் நிவேதா பெத்துராஜ் இவங்க ரெண்டு பேர் கொடுத்த இன்டர்வியூஸ், இவங்க நடிச்ச அந்த படத்தோட சீன்ஸ், சாங்ஸ், ரொமான்டிக் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேற லெவல்ல வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இத குறிச்சு நிவேதா பெத்துராஜ் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதாவது ஐடி விங்கெல்லாம் ரொம்ப வேற லெவல்ல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க போடுற போஸ்ட், வீடியோஸ் இது எல்லாமே என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல, உங்க தலைவரை நீங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. எந்த ஐடி விங் இப்படி போடுறீங்களோ அவங்க அவங்களோட தலைவர் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கே தவிர இது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்க சொல்றதுனால அப்படின்றத இன்டைரக்டா இவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உதயநிதி அண்ட் நிவேதா பெத்துராஜ் இவங்க ரெண்டு பேரை வச்சு பல விமர்சனங்கள், பல கிசுகிசுக்கள் வந்துகிட்டு இருந்தது. சோ நிவேதா பெத்துராஜுக்கு உதயநிதி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, பங்களா வாங்கி கொடுத்திருக்காரு, துபாயில மிகப்பெரிய ஒரு பில்டிங் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நிவேதா பெத்துராஜ் இது வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் பேசல, அதை பத்தி எங்கேயுமே வெளியில வாயை திறக்கல. சோ அவங்களோட கரியர்ல கான்சென்ட்ரேஷனோட நடந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய நிவேதா பெத்துராஜ் ரசிகர்கள்லாம் சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்திருக்கீங்க, இப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு வராங்க. சோ உங்களுக்கு நிவேதா பெத்துராஜ் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.